ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மிட்சோடா. கங்குவா மூவியோட ஆடியோ லான்ச் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இதை டைரக்ட் பண்ண ஆர்ஜே பாலாஜி ஸ்டேஜில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்படி அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலேஜ் போகும்போது தேட்டரில் போய் நிறைய படம் பார்ப்பாராம். அந்த படத்தில் எல்லாமே சூர்யா அவர் படம் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. காக்க காக்க, கஜினி, பிதாமகன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன்றது சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை எடுத்துகிட்டு போயிட்டு சூர்யா சார் கிட்ட சொல்லியிருக்காரு. சூர்யா சார் கேட்டுட்டு பட்டுன்னு ஓகே பண்ணியிருக்காரு. ஓகே பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்ருக்காங்க. டின்னர் சாப்பிடும்போது ஒருத்தர் கேட்டிருக்காரு, எத்தனையோ டேரக்டர் வந்திருக்காங்க, வந்து கதை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அவர் ஓகே பண்ணல. பட் ஆனால் நீங்கள் சொன்னோன்னே எப்படி ஓகே சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஸ்டேஜில் ரிப்ளை பண்ணியிருக்காரு, என் படம் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சூர்யா சார் கிட்ட சொல்லியிருக்காரு. போஸ் வெங்கட் ஆடியோ லஞ்சில் பேசும்போது சூர்யா சாரை பார்த்து ஒன்று கேட்டிருக்காரு, நீங்கள் எப்போ அரசியல் வர போகிறீங்கன்னு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜி பேச வரும்போது ஒரு தக் லைஃப் கொடுத்துருக்காரு. இவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. போஸ் வெங்கட்டுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு, அரசியலில் இருந்தால் தான் அரசியல்வாதின்னு இல்லை, ரோட்டில் 4 மரம் இருந்து அதை எடுத்து ஓரமாக போட்டாலும் அவனும் அரசியல்வாதி தான். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடியே சூர்யா சார் அதெல்லாம் நிறையா பண்ணிட்டாரு, நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜய் பாலாஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீட்டில் விசேஷன்ற படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு. அவருக்கு செகண்ட் படம் தான் கங்குவா ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி படத்தை முடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி படம்னு யாருக்கும் தெரியாது. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளே பார்க்க போகிறோம் வெற்றி ஆகுமா வெற்றி ஆகாதான்னு. இந்த ஆடியோ லான்ச்சில் சூர்யாவோட பிரதர் ஆக்டர் கார்த்தியும் வந்திருந்தா போல், அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. நிறைய பேர் இந்த கலந்து இந்த ஆடியோ லான்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன வரவேற்பு பெறுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.